ஐபிஎம் மற்றும் மைக்ரோசாப்ட் உடன் முதல் 10 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் எந்த நிறுவனம் பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. சாம்சங் சாம்சங். பி. ஆப்பிள் இன்க். ஆப்பிள் ஐஎன்சி. சி. ஜெனரல் எலக்ட்ரிக் ஜெனரல் எலக்ட்ரிக். டி. தி கோகோ கோலா நிறுவனம் த கோகா கோலா கம்பெனி. சரியான பதில் டி. தி கோகோ கோலா நிறுவனம் த கோகா கோலா கம்பெனி. சரியான விடை தி சோகஸ்மெலி கோகோ கோலா நிறுவனம் உலகின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் ஒன்றாக பல நாடுகளில் தனது கிளைகளைக் கொண்டுள்ளது. இது ஐபிஎம் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்ற உலகளாவிய சந்தையில் வலுவான இடத்தை பிடித்துள்ளது. காகித பணம் ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ. உலோக விநியோகம் குறைவாக இருந்ததால். பி. கள்ள நோட்டை தடுக்க. சி. நாணயத்தின் எடையை குறைக்க. டி. சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்க. சரியான பதில் ஏ. உலோக விநியோகம் குறைவாக இருந்ததால். 9. தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களின் விநியோகம் பற்றாக்குறையாக இருந்ததாலும் அவற்றை கையாள்வதில் இருந்த சிரமங்களாலும் காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பணப்பரிமாற்றத்தை எளிதாக்கியதுடன் பொருளாதார வளர்ச்சியை தூண்டியது. கல்வி முறைகளைத் தவிர வரிகளால் நிதியளிக்கப்படும் வேறு எந்த பொது சேவை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. முதலீட்டு வங்கி. பி. சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள். சி. தனியார் சுகாதார மருத்துவமனைகள். டி. வேலையின்மை நலன்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். சரியான பதில் டி. வேலையின்மை நலன்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். சரியான விடை டி. வரிகள் என்பது பொது சேவைகளான கல்வி மட்டுமல்லாது வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் நிதியளிக்க பயன்படுகின்றன. இது அரசின் பொதுச் செலவினங்களின் ஒரு முக்கிய அங்கமாகும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் எவ்வாறு நடத்துகிறது? ஏ. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அதிக ஆதரவுடன். பி. தேசிய கட்சிகளிடம் பாரபட்சத்துடன். சி. பிராந்திய கட்சிகளுக்கு கடுமையான ஆய்வுகளுடன். டி. சமமாக. சரியான பதில் டி. சமமாக. 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அரசியலமைப்பு அமைப்பாகும். இது அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது மற்றும் தேர்தல் நடத்தை விதிகளின்படி சமமான வாய்ப்புகளை வழங்குகிறது. 10 பாதை வழியான பயணத்திற்கு எந்த பேரரசின் வருகை வழிவகுத்தது? ஏ. ரோமானிய பேரரசு ரோமன் எம்பையர். பி. மங்கோலிய பேரரசு மோங்கோல் எம்பையர். சி. பிரிட்டிஷ் பேரரசு பிரிட்டிஷ் எம்பையர். டி. ஒட்டோமான் பேரரசு ஆட்டோமன் எம்பையர். சரியான பதில் பி. மங்கோலிய பேரரசு மோங்கோல் எம்பையர். 7. சரியான விடை டி. சோகஸ்மெலி மங்கோலிய பேரரசு ஆசியாவின் பெரும்பகுதியை ஒருங்கிணைத்தபோது 10 பாதை வழியாக வணிகம் மற்றும் பயணம் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் மாறியது. இது பாக்ஸ் மங்கோலிகா என்று அழைக்கப்படும் அமைதி காலத்தை உருவாக்கி வர்த்தகத்தை ஊக்குவித்தது. சட்டப்பூர்வமாக பணம் என்று வரையறுக்கப்படாவிட்டாலும் கடன்களை தீர்ப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுதந்திரமாக புழக்கத்தில் இருப்பது எது? ஏ. பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றவை. பி. கடன் அட்டைகள். சி. கடன் பத்திரங்கள். டி. பங்குகள் மற்றும் பத்திரங்கள். சரியான பதில் ஏ. பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றவை. 10. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி காசோலைகள் மற்றும் உண்டியல்கள் போன்றவை சட்டப்பூர்வமாக பணம் என்று வரையறுக்கப்படாவிட்டாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் கடன்களை தீர்க்க பயன்படுத்தப்படுகின்றன. இவை விருப்பத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படும் பணமாகும். இடப்பெயர்ச்சி தொடங்கும் இடத்தில் மக்கள் அனுபவிக்கும் அழுத்தங்களையும் களையும் பாதிக்கும் ஒரு காரணி என்ன? ஏ. வீட்டின் புவியியல் இருப்பிடம். பி. உள்ளூர் போக்குவரத்து வசதி. சி. வேலைவாய்ப்பு. டி. உயர்கல்விக்கான அணுகல். சரியான பதில் சி. வேலைவாய்ப்பு. சரியான விடை சி. சோகஸ்மெலி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் போதிய வருமானம் ஈட்டவும் வேலைவாய்ப்பு தேடி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்கின்றனர். இது இடப்பெயர்ச்சியை தூண்டும் மிக முக்கியமான பொருளாதார காரணியாக கருதப்படுகிறது. எந்த ஆண்டில் தொழில்துறை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26.49% பங்களித்தது? ஏ. 2010 முதல் 11 வரை. பி. 2000-01. சி. 1980 முதல் 81 வரை. டி.
1990 முதல் 91 வரை. சரியான பதில் டி. 1990 முதல் 91 வரை. 5. சரியான விடை 1990 முதல் 91 வரை. நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் தொழில்துறையின் பங்களிப்பு 26.49% ஆகஸ்ட் இருந்தது. இது இந்தியாவில் தாராளமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முந்தைய காலகட்டத்தின் முக்கிய புள்ளிவிவரமாகும். ஒரு நாட்டில் வெளிநாட்டு நாணயம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. சர்வதேச ஒப்பந்த புள்ளி இன்டர்நேஷனல் டெண்டர். பி. வெளிநாட்டு நிதி ஓவர்சீஸ் ஃபண்ட்ஸ். சி. உலகளாவிய நாணயம் குளோபல் கரன்சி. டி. அந்நியச் செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியான பதில் டி. அந்நியச் செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியான விடை டி. அந்நியச் செலாவணி ஒரு நாட்டின் நாணயத்திற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் பிற நாடுகளின் நாணயங்கள் அந்நியச் செலாவணி என்று அழைக்கப்படுகின்றன. இது சர்வதேச வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு அவசியமான ஒன்றாகும். சுதந்திரத்திற்கும் 2000 மைனஸ்களின் நடுப்பகுதிக்கும் இடையில் முட்டை உற்பத்தியில் ஏற்பட்ட வளர்ச்சி என்ன? ஏ. 13 மடங்கு. பி. 8 மடங்கு. சி. 20 மடங்கு. டி. 40 மடங்கு. சரியான பதில் டி. 40 மடங்கு. 1. சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட வெள்ளிப் புரட்சி காரணமாக முட்டை உற்பத்தி வியத்தகு முறையில் அதிகரித்தது. மேம்படுத்தப்பட்ட இனங்கள் மற்றும் நவீன பண்ணை முறைகளால் 2000 மைனஸ்களின் நடுப்பகுதியில் உற்பத்தி 40 மடங்கு உயர்ந்தது. 2. பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட முக்கிய பங்கு என்ன? ஏ. புதுமை மற்றும் நவீனமயமாக்கலை ஊக்குவித்தல். பி. சர்வதேச வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல். சி. தேசிய பாதுகாப்பை கட்டுப்படுத்துதல். டி. அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணுதல். சரியான பதில் ஏ. புதுமை மற்றும் நவீனமயமாக்கலை ஊக்குவித்தல். 5. பொருளாதார வளர்ச்சியை அடைய பொதுத்துறை உள்கட்டமைப்பையும் தனியார் துறை புதிய தொழில்நுட்பங்களையும் நவீனமயமாக்கலையும் கொண்டு வருகின்றன. இவை இரண்டும் இணைந்து நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பின்வருவனவற்றில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஜிஎஸ்டி 5 வரி அடுக்குகளில் ஒன்று இல்லாதது எது? ஏ. 12%. பி. 5%. சி. 0%. டி. 10%. சரியான பதில் டி. 10%. சரியான விடை டி. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் 0, 5%, 12%, 18% மற்றும் 28% என 5 முக்கிய அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் 10% என்ற வரி அடுக்கு நடைமுறையில் இல்லை. ஜனவரி 1, 2015 அன்று எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஏ. நிதி ஆயோக் நீதி ஆயோக். பி. நிதி அமைச்சகம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. சி. டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா. டி. சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்வாயரன்மெண்ட் மினிஸ்ட்ரி. சரியான பதில் ஏ. நிதி ஆயோக் நீதி ஆயோக். சரியான விடை ஏ. திட்டக்குழுவிற்கு மாற்றாக இந்திய அரசின் கொள்கைகளை வகுக்கும் ஒரு அறிவு மையமாக திங்க் டாங்க் நிதி ஆயோக் ஜனவரி 2015 1 அன்று தொடங்கப்பட்டது. இது மாநிலங்களின் பங்களிப்புடன் கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பணமில்லா பரிவர்த்தனைகளை அனுமதிக்கும் சமீபத்திய பண வடிவம் எது? ஏ. சேமிப்புச் சான்றிதழ்கள் சேவிங்ஸ் சர்டிபிகேட்ஸ். பி. பரிமாற்றுச் சீட்டுகள் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சி. நெகிழி பணம் பிளாஸ்டிக் மணி. டி. கருவூலச் சீட்டுகள் ட்ரெஷரி பில்ஸ். சரியான பதில் சி. நெகிழி பணம் பிளாஸ்டிக் மணி. சரியான விடை சி. சோகஸ்மெலி நெகிழி பணம் என்பது கடன் அட்டைகள் கிரெடிட் கார்ட்ஸ் மற்றும் பற்று அட்டைகளை டெபிட் கார்ட்ஸ் குறிக்கிறது. இவை ரொக்கமில்லா பரிவர்த்தனைகளை எளிதாக்குகின்றன. இது நவீன வங்கி முறையில் பண பரிமாற்றத்தை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றியுள்ளது. உருகுவே சுற்று எந்த ஆண்டில் தொடங்கியது? ஏ. 1990. பி. 1986. சி. 1994. டி. 1980. சரியான பதில் பி. 1986. 2.
உருகுவே சுற்றி என்பது 1986 இல் தொடங்கி 1994 வரை நடைபெற்ற 8வது பன்னாட்டு வர்த்தக பேச்சுவார்த்தை ஆகும். இதுவே உலக வர்த்தக அமைப்பு WTO உருவாக காரணமாக அமைந்தது. ஜிடிபி செலவின சமன்பாட்டில் XM எதை குறிக்கிறது? A. வெளிப்புற சந்தைகள் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸ். B. அதிகப்படியான லாப வரம்புகள் எக்ஸஸ் மார்ஜின்ஸ். C. ஏற்றுமதி பெருக்கி எக்ஸ்போர்ட் மல்டிப்ளையர். T. நிகர ஏற்றுமதிகள் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். சரியான பதில் D. நிகர ஏற்றுமதிகள் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். 2. ஜிடிபி செலவின சமன்பாட்டில் CIG XM X என்பது ஏற்றுமதியையும் M என்பது இறக்குமதியையும் குறிக்கிறது. இவற்றின் வித்தியாசம் நிகர ஏற்றுமதி எனப்படும். இது ஒரு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டினரின் நிகர தேவையை அளவிட உதவுகிறது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாக எது உள்ளது? A. வங்கியியல் பேங்கிங். B. சிறு தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. C. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். T. உற்பத்தி மேனுஃபேக்சரிங். சரியான பதில் C. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். சரியான விடை C. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். தமிழ்நாட்டில் சேவை மற்றும் தொழில் துறைகள் வளர்ந்திருந்தாலும் கிராமப்புறங்களில் அதிகப்படியான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவது விவசாயமே ஆகும். முறைசாரா நிதி நிறுவனங்களில் வட்டி விகிதங்கள் தொடர்பான ஒரு சாத்தியமான சிக்கல் என்ன? A. நிலையான வட்டி விகிதங்கள். B. குறைந்த வட்டி விகிதங்கள். C. அதிக வட்டி விகிதங்கள். T. மிதமான வட்டி விகிதங்கள். சரியான பதில் C. அதிக வட்டி விகிதங்கள். சரியான விடை C. அதிக வட்டி விகிதங்கள். கந்துவட்டிக்காரர்கள் போன்ற முறைசாரா நிதி நிறுவனங்கள் எவ்வித அரசு கட்டுப்பாடும் இன்றி மிக அதிக வட்டி வசூலிப்பதால் கடன் வாங்குபவர்கள் கடன் சுமையில் சிக்க நேரிடுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?